அன்புள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. மகா சிநேகம் நிறைந்தவராக, மகா அன்பு நிறைந்தவராக, மனுக்குலத்தை சந்தித்து மனுக்குலத்தை ஆசிரித்து வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரமான சகலிலிருந்து மனுக்குலத்தை விடுவித்து வருகிற அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஆசீர்வாதத்தில் ஜனங்களை பாத்திரவான்கள் ஆக்கி அளவில்லாத ஆசிரமங்களை கட்டளை எப்போதும் மகா உன்னதமான கிரீடப்பித்து ஆத்மாவை சந்தித்து வருகிற அன்பு செயலுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே ஆத்மாவை சந்தித்து அளவில்லாமல் ஆசிரிக்க சித்தோடு இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அதற்காக வீட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. எல்லா ஆத்மாவையும் பேர் வர சந்தித்து அளவில்லாத ஆசுவங்களை கட்டளையிட்டு சகல வாக்குத்தலம் நிறைவேற்ற முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. ரோயில் உடனே சொஸ்தமாக்க முடியாது வேண்டுகிறோம் பிதாவே. பேபி சாசினால பாதிக்கப்பட்ட ஜனங்களை விடுவிக்க முடியாது. பேபி சாசுடைய ஆதிக்கத்தை அழித்து ஒழித்து விட முடியாது. சகல பிசாசுகளின் சங்காரம் பண்ணி நிர்மூலம் பண்ணி அழித்து ஒழித்து பாகத்தில் ஆகிவிட்டு மைமையான விடுதலை ஜனங்கள் கட்டளையிட்டு சொஸ்தமாக்கி குணமாக்கி ஆரோக்கியப்படுத்த முடியாது வேண்டுகிறோம் பிதாவே. ஆத்ம வியாதிகள் சரித்தின் வியாதிகள் எல்லாவரும் ஜனங்களை அகற்றிவிட முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. பாவ சாபத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் பூர்ணமாய் விடுவிக்கப்பட்டவளா உறுப்பிக்கப்பட்டவளா புத்துயிர் அடைந்தவளா புது சிருஷ்டியின் அனுபவத்தை சொந்தமாய் கொண்டவளாக உமக்கு மகிமையானவளாக உமக்கு பிரியமானவளாக பிரியமாய் உண்மை பின்பற்றவளாக உமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக உலகத்தை வழங்கத்தக்கதா ஆதி கிறிஸ்துவ போன்ற அனுபவத்தோடு வரங்களினால் வலிமையினால் நிறைக்கப்பட்டவளாக அன்புள்ள பிதாவே உம்மை எப்போதும் வெளிப்படுத்தி காண்பிக்கிற நல்ல விசேஷமான அனுபவத்தோடு ஜீவித்து கடந்து போத்தக்கதாக ஜீவத்திலும் கூட உண்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவளாக முற்றிலும் ஆய்விக்கிறவளாக உலகத்தில் வாழத்தக்கதாக உமது ஜனங்கள் எல்லாரும் கிருபை செய்யும்படியாக கெஞ்சிரோம் பிதாவே. எல்லாரும் அளவில்லாமல் ஆசிரிக்க முடியாது கெஞ்சிரோம். அடையாளங்களை அற்புதம் நடப்பி நாமத்தை மயப்படுத்த முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. குழந்தைகள் சிறு எல்லாரையும் அளவில்லாமல் ஆசிரிக்க முடியாது கெஞ்சிரோம். சகல வாக்குத்தோடு நிறைவேற்ற முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. வராமல் தடப்பட்ட ஜனங்கள் சந்தித்து சகல தடனை மாற்றி ஆத்மாவை கொண்டு வந்து அளவில்லாமல் ஆசிரிக்க முடியாது கெஞ்சிரோம். வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் குறிக்கப்பட்டு சமயத்தில் வந்திர அனுக்கிறோம். நாமத்தை மயப்படுத்தலும் கிருவாரக்குற அன்பார் தேவாரம் மேல்பற இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புளப்பாரா பிதாவே. அல்லேலூயா. சோதரன் எல்லாரும் ஆண்டவரை ஆண்டவரை மிதிக்கிறோம், இயேசுவை மிதிக்கிறோம், பிதாவை மிதிக்கிறோம். அல்லேலூயா. 91வது பாட்டு. இயேசுவே என் பிராணநாயகா
அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. நேர் எங்கள் நோட்டில் வெற்றி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆத்மாவில் சகல நிலையில் அறிந்து ஆத்மாவோடு பேசி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. இந்த நாளிலும் பேச சித்தோழராக எங்க வீட்டில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தம் ஒரு வார்த்தைகளை பேசி ஜனங்களோடு இடப்பட முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. பேசி அறிவித்து ஜனங்கள் ஆசிரிக்க முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. திரு சமூகத்தில் காணப்படுகிற ஜனங்கள் மாத்திரமல்ல, ஒளிபெருமில திரு வார்த்தையை கேட்கிற ஜனங்களையும் கூட சந்திக்க முடியாது, ஜனங்களுமே வெளிப்படுத்த முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. ஜனங்களுமே தரிசிக்கத்தக்கதாக வியாதியிலிருந்து போனமாய் சொஸ்தமாகப்பட்டவளாக சகல கேட்டிலும் போனமாய் விடுவிக்கப்பட்டு ரத்தத்தால் மீட்கப்பட்டவளாக தீர்த்ததாக, ரத்தத்தினால் பாவமர கழுவப்பட்டவளாக தீர்த்ததாக, பரிசுத்தமாகப்பட்டவளாக பூர்ணமான பரிசுத்தவான்களாக ஆவியினால் பலமையினால் நிறைக்கப்பட்டவளாக தீர்த்ததாக எல்லாருக்கும் முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. பரிசுத்தவான் திரு வார்த்தையில் பேசி அறிவித்தரலும், சத்ருவான் கரி சட்டாத்தோடு காத்தரலும், நாமத்தை மைப்பிடித்தலும், பேதையா தூசியாயை தொலைத்து போடுற அழுக்கப்பட இருக்கிற அடி இறங்க முடியாது, பலப்படுத்த முடியாது, கருத்தில் உயிர்ப்படுத்த நாமத்தை மைப்பிடித்த அளவில்லாத ஆசுவங்களை கட்டளை முடியாது கெஞ்சிரோம் பிதாவே. நாமத்தை மைப்பிடித்தலும் கிருவார குரன்பா தேவாரம் மேல்பரிய நாமத்தில் ஜபங்கள் அன்பளப்பரா பிதாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவரே மீதிக்கிறோம், இயேசுவை மீதிக்கிறோம், பிதாவை மீதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 56வது வசனம். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையும் நிதானிக்காம போகிறது என்ன? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணியின் நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். முதலாவது வாசித்த வசனத்திலே 4 காலங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4 காலம். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 56வது வசனத்துல பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானித்து அறிகிறதான ஒரு வகையான இந்த உலக ஞானிகளிடத்துல கர்த்தர் கேட்டதான கேள்விதான் அது. அவர்கள் பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானித்து அறிந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த காலத்தையோ நிதானியாமற் காணப்படுகிறார்கள். முக்கியமாக இந்த காலத்தை குறித்தான நிதானத்தோடு அவர்கள் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எச்சரித்து பேசியிருக்கிறதாக நாம் அந்த வசனத்துல வாசித்து அறிய கேட்டோம். அநேக காரியங்களை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். அநேக காரியங்களிலே ஜனங்கள் அறிவாளிகளாக தங்களை பெரிய ஞானவான்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். அதே சமயத்தில் அறிய வேண்டியதான காரியம் ஒன்று உண்டு, அதைத்தான் அறியாதிருக்கிறார்கள். அறிய வேண்டியதான காரியம் மிகவும் முக்கியமாக மனுஷன் அறிய வேண்டியதான காரியம் ஒன்று இருக்கிறது, அதையே மனுஷன் அறியாதிருக்கிறான். அதனால என்ன வந்திருக்கிறது? மனுஷனுக்கு ஆபத்திலிருந்து, அழிவிலிருந்து, மகா கொடிய நியாயத்திற்பிலிருந்து, தன்னுடைய செய்கையில் பலனாக காணப்படுகிறதான நரகத்திலிருந்து அல்லது பாவத்தின் சம்பளத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழியே கிடையாது. அவனுடைய செய்கையில் பலன் என்ன? நரகம். என்ன செய்கிறான்? பாவ செய்கை செய்கிறான். பாவ செய்கை செய்து கொண்டிருக்கிறதுனால அவனுடைய செய்கையின் பலம் நரகம் அல்லது பாவத்தின் சம்பளம் நரகம். இந்த பாவத்தின் சம்பளமாகிய நரகத்திலிருந்து மனுஷனுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வழியே கிடையாது. ஏனென்றால் அவன் அறிய வேண்டிய காரியங்களிலே அறிவற்றவனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதுனால, அறிய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது, அதை குறித்து அவன் மிகவும் அறிவற்றவனாக காணப்பட்டு கொண்டே இருக்கிறான். உலகத்திலே ஞானிகள் அறிவாளிகள் சொல்லுகிற ஜனங்களும் கூட இந்த நிர்பந்தமான நிலைமைக்குள்ளேயே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்? என்ன அறிய வேண்டிய காரியங்கள்ல மாத்திரம்தான் அறிவில்லை. என்ன அறிய வேணும் மனுஷன்? பிரசங்கி புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அதை மனுஷன் அறிய வேணும். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இதை இந்த 4 காலத்தையும் 2ஆக பிரித்து சொல்லலாம். அழவும் புலம்பவும் ஒரு காலம் உண்டு. அழுகையை விட கடினமானதான் புலம்பல். அழுகையை பார்க்கலும் கொஞ்சம் கூட கடினமாக கண்ணீர் விட்டு கதறுவதுதான் புலம்பல் என்று சொல்வது. அழவும் புலம்பவும் ஒரு காலம் உண்டு, நகைக்கவும் நடனம் பண்ணவும் ஒரு காலம் உண்டு. இதைத்தான் மனுஷன் அறிய வேணும். மனுஷர்கள் இவ்விதமாக தங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறதான காலத்தையே மனுஷன் அறிய வேணும். வேதம் என்ன சொல்கிறது என்றால், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பயங்கரமான நாட்கள் வரும், ஆயினாலே உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நிதானித்து அறிந்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள் என்று
பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். எபேசியர் கட்டுன நிருபம் 5 அதிகாரம் 16 வசனத்தில் இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் கொடுக்கப்பட்ட காலம் எது என்று அறிந்து கொள். உனக்கும் இரக்கமா கிருபையாக தேவனாலே அளிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட காலம் எது என்று அறிந்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள். நீ உலகத்துல மனுஷனாக மனுஷியாக ஜென்மம் எடுத்ததுனால ஒரு லாபம் பண்ணுமா? அதை அறிந்து கொள். உலகத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? வயிறு பிழைக்கிறதாம் பெருசு. உலக பிரகாரமான புசிப்பு குடிப்பு அதுதான் பிரதானமானது என்று எண்ணுகிறார்கள். எந்த ஜந்துவையாவது கவனித்து பாருங்கள், புசியாமல் குடியாமல் ஒன்றி இருக்கிறது இல்லை. எந்த ஜந்துவையாவது எந்த மிருகங்களையாவது கவனித்து பாருங்கள், புசியாமல் குடியாமல் ஒன்று அது இருக்கிறது இல்லை. அதனால என்ன விசேஷம் இருக்கிறது? நாயை கவனித்து பார்த்தால் அதுவும் சாப்பிடத்தான் செய்கிறது, புசிக்கத்தான் செய்கிறது, குடிக்கத்தான் செய்கிறது. ஒரு உத்தியோகம் கிடையாது, எந்த விதமான அலுவலகம் அதற்கு கிடையாது. ஆனால் அது சாப்பிடுகிறது, பிடிக்கிறது, ராப்பகலாக 1 2 என்று நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. அதுவும் உலகத்தோடு கடந்து போய்கொண்டிருக்கிறது. அதனால என்ன, ஒரு கூட்டம் ஜனங்கள் எண்ணுகிறது, நாங்கள் உத்தியோகம் பார்த்து பணத்தை சம்பாத்தியம் பண்ணி பெரிய பணக்காரா இருக்கிறது போல அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அது எல்லாம் ஒன்றுமில்லை. தன்னுடைய காலத்தை குறித்து அறியாத எந்த மனுஷனும் உலகத்துல ஜென்மம் எடுத்ததுனால லாபம் இல்லை என்றால் அதற்கப்புறம் அவருக்கு என்ன இருந்ததுனால என்ன லாபம் இருக்கிறது? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் வேதத்துல, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் ஒரு ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? எந்த விதமான லாபம் கிடையாது. உலகத்துல பெருசாக அவனுடைய பார்வையில காணப்படுகிற சொத்தாவது, சுதந்திரமாவது, சர்டிபிகேட்டாவது, படிப்பாவது, உத்தியோகமாவது, பதவியாவது, ஸ்தானமாவது ஒரு நாள் அவனை விட்டு நீங்கி போகும், விலகி போகும் என்பதை அவன் அறியாது இருக்கிறான். ஒரு நாள் இவள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போகும், விலகி போகும், அவனை கைவிடும் என்பதை குறித்து அவன் அறியாது இருக்கிறான். எத்தனையோ பேர் இவனோட கண்காண இந்த நிலைமையோடு பரிதவிக்கப்பட்டவளாக உலகத்தோடு கடந்து போனதை கண்ணால கண்டிருந்தும் அதை குறித்து கூட அவன் உணர்கிறது இல்லை. நம்ப வேண்டாம் இந்த பொயுலகை நம்ப வேண்டாம். நேசங்காட்டி துரோகம் செய்யும் இந்த
பாழுலகை நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். நேசங்காட்டி துரோகம் செய்யும் இந்த பாழுலகை நம்ப வேண்டாம். உன்னை பெற்ற மாதாவெங்கே, போஷித்த உன் தந்தை எங்கே? போய்விட்டாரோ, போய்விட்டாரோ, உன்னை விட்டு போய்விட்டாரோ? உன்னை பெற்ற மாதாவெங்கே, போஷித்த உன் தந்தை எங்கே? போய்விட்டாரோ, போய்விட்டாரோ, உன்னை விட்டு போய்விட்டாரோ? அண்ணன் எங்கே, தங்க எங்கே? அல்லேலூயா. திருடனை போல் சாவு வரும், திடுக்கிடுவானியும் அப்போ. பாம்பின் வாய தவளை போல பரிதவிப்பாய் பாவினியோ. திருடனை போல் சாவு வரும், திடுக்கிடுவாய் பாவினியோ. பாம்பின் வாய தவளை போல பரிதவிப்பாய் பாவினியோ. நம்ப வேண்டாம், நம்ப வேண்டாம், இந்த பொய்யுலகை நம்ப வேண்டாம். நேசங்காட்டி துரோகம் செய்யும் இந்த பாழுலகை நம்ப வேண்டாம். அல்லேலூயா. இதுமாக உலகத்துல ஏதோ புசிப்பு குடிப்பு மற்றும் உலக பிரகாரமான காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டு அதிலேயே வேரூண்டி அதை விட்டு விலக கூடாத நிலைமையோடு காணப்படுகிறார்கள். எத்தனையோ ஜனங்களை அவைகள் கைவிட்டு ஏமாற்ற அடைந்தவளாக தன்னன் தரித்தவளாக உலகத்தோடு கலந்து போனதை கண்ணால கண்டும் உணராதிருக்கிறார்கள். மனுஷன் இந்த அழிவுக்குரிய காரியங்கள்ல இவ்வளவு வாஞ்ச வைத்து இவ்வளவு நாட்டத்தோடு தேட்டத்தோடு காணப்பட்டால் அழியாத மகிமையான ஆசீர்வாதங்கள் யாராலும் இருக்கிறது? கர்த்தராலே மனிதனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டவைகள். அவைகளை குறித்து அவன் அதிக ஆர்வத்தோடு தாகத்தோடு வாஞ்சியோடு தேட வேண்டாமா? அழிவுக்குரிய பொருளை குறித்து இவ்வளவு வாஞ்சியோடு ஆர்வத்தோடு தாகத்தோடு தேடுவான். ஆனால் அழியாத பொருள் இவனை விட்டு எடுபடாதது, ஒரு காலத்திலே இவனை விட்டு அகன்று போகாதது, ஒரு காலத்திலே அழியாதது ஒழியாதது, சதா காலம் இவனோடு கூட ஒன்றாய் இருந்து இவனை வழிநடத்தக்கூடியதான மகிமையான ஆசீர்வாதங்கள் யாராலும் இருக்க அவைகளை குறித்து சிந்தனையற்ற உணர்வற்று அவைகளை குறித்தான அறிவற்று உலகத்திலே காணப்படுகிறதுனால எவைகளை தேடியும் பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ பரிசுத்தவான்கள் வேத புஸ்தகம் வாசிக்கும் போது பெரிய பிரபுக்களாக, பெரிய தனவந்தர்களாக, கோடீஸ்வர பிரபுக்களாக, கொட்டார உத்தியோகஸ்தன்மாராக, ராஜாக்கன்மாராக, மந்திரிமாராக, இன்னும் விசேஷமான பெரிய உத்தியோகஸ்தன்மாராக உலகத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வெறும் பிச்சைக்காரர்கள் ஒன்றும் இல்லை. பிச்சைக்காரர்களோ தரித்திரவாசிகளோ அல்லது ஒன்றும் இல்லாதவர்களோ அல்லது தங்க கிட இல்லாதவளோ அல்லது சுதந்திரங்கள் இல்லாதவர்களோ அல்ல. நான் முதலாக சொன்ன மாதிரி பெரிய பிரபுக்களும் பெரிய பணக்காரர்களும் பெரிய தனவந்தர்களும் தான். ஆனால் இதை பார்க்க மேலானதை அறிந்து கொண்டார்கள். உலக பிரகாரமான காரியங்கள் எவைகள் என்பதை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, மிகவும் முக்கியமானதை அறிந்து கொண்டார்கள். அழியாத ஒழியாத தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய மகிமையான ஆசீர்வாதங்களை குறித்து அவர்கள் அறிந்து இதை பார்க்கலும் மிகவும் முக்கியமாக அதையே தேடினார்கள். ஆகினால அதையும் கண்டடைந்தார்கள், இவைகளையும் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உலக பிரகாரமான
ஆசீர்வாதங்கள் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். இன்னும் உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் குறித்து எத்தனை வாக்குத்தங்கள் இருக்கிறது, எத்தனை வாக்குத்தத்தங்கள், ஏராளமான வாக்குத்தங்கள் இருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் உலக பிரகாரமான நிலையிலும் கூட எந்த விதமான குறைவில்லா இருந்தால் பெரிய உத்தியோகஸ்தன்மார், பெரிய பட்டதாரிகள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய டிகிரிகளை பெற்றவர்கள், உலகத்தில் பெரிய செல்வந்தர்கள், பெரிய ஸ்தானத்தோடையவர்கள், இப்படியாக உலக பிரகாரமான நிலையிலையும் அவர்கள் பெரியவர்களாக இருந்தார்கள். ஆவிக்குரிய காரியத்திலே மிகவும் விசேஷித்து விளங்கினார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல? உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்ல மற்றவர்கள் 1 2 மடங்கு கண்டா இவர்கள் 100 மடங்கு. எவ்வளவு அதிகம் என்று கவனித்து பாருங்க. சாதாரண ஜனங்களுக்கு 1 2 மடங்கு கண்டால் தேவனுடைய ஜனங்கள் 100 மடங்கு. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கூட. அப்படியானால் எப்படி ஆசிரியப்பட்டார்கள், எவ்விதமான அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு காரியம் தான், முக்கியமான காரியங்கள், மகிமையான காரியங்கள் தங்களை விட்டு எடுபட்டு போனால் நல்ல வெங்காய ஆசுவாங்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டு அதற்குரிய எண்ணமற்று, கவனமற்று, உணர்வற்று மற்ற உலக பிரகாரமான காரியத்தில் தேட்டம் நாட்ட உடலை காணப்படுவதனால் தங்கள் ஜென்மத்துக்கு லாபம் இல்லை. தங்களுடைய ஜென்மத்துக்கே லாபம் இல்லை. மற்றவர்கள் எண்ணினார்கள் முக்கியமாக மேன்மையாக காணப்பட்ட அந்த ஆசுவங்களை குறித்து மிகவும் கவனம் கருத்துடையவர்களாக காணப்பட்டார்கள். அறிவுடையவர்களாக காணப்பட்ட. அறிவு எதனால் வரும் என்று வேறு சொல்லுகிறது? விசுவாசத்தினால் அறிவு வரும். விசுவாசித்தார்கள், அந்த ஆசுவங்களை குறித்து அறிவுடையவர்களாக காணப்பட்டார்கள். ஆகினால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை கண்டார்கள், அறிந்தார்கள், உணர்ந்தார்கள். அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டார்கள். அல்லேலூயா. வேதனாம் என்ன வாசித்தோம்? அனுக்கிரக காலத்தில் நான் ஒரு செய்ய கொடுப்பேன். அனுக்கிரக காலத்தில் நான் ஒரு செய்ய கொடுத்து இரட்சண நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அல்லேலூயா. அல்லேலூயா.
தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அறிந்து கொண்டவன் பாக்கியவான். அது எது காலம்? அழ வேண்டியதான ஒரு காலம், அழ வேண்டியதான ஒரு காலம், புலம்ப வேண்டியதான ஒரு காலம். அழவும் புலம்பவும் வேண்டியதான ஒரு காலம். எதற்காக? தன்னுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய பாவங்களுக்காக, தன்னுடைய பாவங்களுக்காக அழுது புலம்ப வேண்டியதான ஒரு காலம். அதுதான் கிருபையின் காலம், தேவன் செவி கொடுக்கும் காலம். இந்த காலத்தை அவன் நழுவ விடுகிறானோ, இந்த காலங்களில் அவன் அசதியோடு நிர்விசாரத்தோடு காணப்படுகிறானோ, அடுத்த காலம் வரும் தப்பித்துக் கொள்ளக்கூடாத காலம். அல்லேலூயா. தப்பித்துக் கொள்ளக்கூடாத பயங்கரமான காலம் வரும் அடுத்த காலம். இந்த காலத்துக்கு ஒரு மாற்றம் வரும். இந்த காலத்தை குறித்து வேதத்தை நான் கவனிக்கும் போது இது கடைசி காலம், கடைசி மாசம், கடைசி நாள் என்று சொல்லலாம். கடைசி காலம், காலம் மாறி வருஷ கணக்கெல்லாம் முடிந்து, மாச கணக்கு கூட முடிந்து, வார கணக்கு முடிந்து, நாளில வந்திருக்கிறது கடைசி நாள் என்று சொல்லலாம். அவ்வளவு தூரம் இந்த காலத்துடைய அவசானத்தில் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த காலத்துடைய அவசானத்தில் ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு நாள் தான், ஒரு நாள். இந்த நாள் முடியும் போது இந்த காலம் முடிந்தது. அடுத்தபடி வரும் பயங்கரமான காலம், அதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அது மகா பயங்கரமான காலம். மகா பயங்கரமான காலம் ஒன்று அடுத்தபடி வர போறது. இது கிருபையின் காலம். எந்த மனுஷனுக்கும் தன்னுடைய நிர்பந்தமான நிலையிலிருந்து, பாவ சாபத்திலிருந்து மகிமையார் ரட்சிப்பு அனுபவத்தை சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல காலம் இது. அநேகர் என்ன செய்தார்கள்? நன்றாய் அழுது புலம்பினார்கள். எப்படி, ஏன் அழுதார்கள்? எதுக்கு அழுதார்கள்? தங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்களை குறித்து நன்றாய் அழுது புலம்புகிறார்கள். இது அழுது புலம்ப வேண்டிய காலம். இது அழுது புலம்ப வேண்டியதான காலம் இது. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். திருப்தியுள்ளவர்களாயிருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். இது நகைக்க வேண்டிய காலம் இல்லை. இது சிரித்து கழித்து கொண்டு பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்து, குடித்து வெறித்து துன்மார்க்கமா நடந்து, அசுத்தமான பாவக்கிரிகளை செய்து கொண்டு, சகல பாவங்களை நடப்பித்துக் கொண்டு, தங்களை ஒரு பொருட்டாக எண்ணி, தங்களுடைய ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் நிலைத்திருந்து சிரித்து கழித்துக் கொண்டு நடக்க வேண்டிய காலம் இதல்ல. இது அழுது புலம் வேண்டிய காலம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி அழுது புலம்புவீர்கள். இனி அழுது புலம்ப வேண்டிய காலம் வரப்போகிறது. 21ஆம் வசனம். இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இப்பொழுது யார் தங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை நினைத்து அவையிலிருந்து பூர்ணமான ரட்சிப்பை சொந்தமாக்க முடியாக, மகிமையான விடுதலை அடைந்து கொள்ள முடியாக யார் யார் அழுது புலம்புறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை ராஜாக்கமார் அழுது புலம்புறார்கள்! எத்தனை ராஜாக்கமார், எத்தனை ராஜாக்கமார் தங்களுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி, தங்களுடைய கிரீடங்களை எல்லாம் எடுத்து தூர போட்டுக்கொண்டு, ராஜரீக வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ரெட்டுடுத்தி கொண்டு, சாம்பல்லையும் புழுதிலையுமா உட்கார்ந்து இருந்து, சாம்பலையும் புழுதியும் தலையிலோடு வாரி போட்டுக்கொண்டு அழுதார்கள். பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, பாவத்திலிருந்து ஒரு பூர்ணமான விடுதலைக்காக. இல்லாவிட்டால் தாங்கள் உலகத்தில் ஜென்மம் எடுத்ததனால் லாபம் இல்லை என்று அறிந்தார்கள். பாவத்தின் சம்பளமாகிய நரகத்தின் வேதனையை 5 நிமிஷ வேதனையாவது ஒரு மனிதன் சகிக்க முடியாது என்பதை குறித்து உணர்ந்தார்கள். அங்கே அவியாத அக்கினி, சாகாத புழு. நரகத்தின் வேதனை பற்றி உனக்கு அறிவில்லாவிட்டால் சாதாரணமான ஒரு காரியத்தை குறித்து சொல்லலாம், அதுல நீ கண்டுபிடிக்கலாம். சாதாரணமான காரியம் தான் அது. நரகத்தின் வேதனைக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய வேதனை எந்த வேதனையும் கிடையாது. நரகத்தின் வேதனை போல அதற்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய வேதனை எந்த வேதனையும் கிடையாது. ஆனால் சாந்தமாக ஒன்று சொல்லலாம். எது? இந்த அவிஞ்சு போகிற உக்கிரம் இல்லாத இந்த அக்கினியில ஒரு சிறு விரல 1/4 மணிக்கூர் வைத்துப்பார். இது அவிந்து போகிற அக்கினி, உக்கிரம் இல்லாத அக்கினி. இந்த அக்கினியில ஒரு சிறு விரல 1/4 மணிக்கூர் வைத்துப்பார். அப்போது நரகத்தின் வேதை எவ்வளவு மகா பயங்கரம் என்று உனக்கு உணர்வர். அநேகருக்கு எவ்வளவு சூழ்ச்சியம் கேட்டாலும் அதுல நம்பிக்கையும் இல்லை, விசுவாசம் இல்லை. ஆகினால தங்களுடைய பாவங்களை குறித்து அழவோ புலம்போ அவர்களுக்கு நேரம் இல்லை. வேதத்தில் வாசிக்கும் போது எத்தனை ராஜாக்கமார் அழுது புலம்பி இருக்கிறார்கள். நான் முதலாக சொன்ன மாதிரி சிங்காசனத்தை விட்டு இறங்கி கிரீடங்களை மாற்றி ராஜர வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அகற்றிக் கொண்டு
புழுதியில உட்கார்ந்து இருந்து கொண்டு சாம்பல உட்கார்ந்து கொண்டு சாம்பலும் புழுதியும் வாரி தலையிலோடு போட்டு அழுதார்கள். பாவத்திலிருந்து ஒரு பூர்ணமான ரட்சிப்புக்காக மாத்திரம் தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. அவர்கள் என்ன குறை? சிங்காசனம் உண்டு, ஆளுக உண்டு, ராஜ்யம் உண்டு, பிரஜைகள் உண்டு, பட்டாளம் உண்டு, எந்த விதமான உலக பிரகாரமாக எந்த விதமான குறைவும் கிடையாது. அப்படி இருந்தும் தாங்கள் ஏன் இப்படி அழுதார்கள்? தங்களுடைய நிர்பந்தமான நிலையை உணர்ந்தார்கள். அநேகருக்கு எவ்வளவு சூழ்ச்சியம் கேட்டாலும் அதுல நம்பிக்கையும் இல்லை, விசுவாசம் இல்லை. ஆகினால தங்களுடைய பாவங்களை குறித்து அழவோ புலம்பும் அவர்களுக்கு நேரம் இல்லை. வேதத்தில் வாசிக்கும் போது எத்தனை ராஜாக்கமார் அழுது புலம்பி இருக்கிறார்கள். நான் முதலாக சொன்ன மாதிரி தங்களுடைய கிரீடங்களை மாற்றி, சிங்காசனத்தை விட்டு இறங்கி கிரீடங்களை மாற்றி, ராஜ வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அகற்றி கொண்டு புழுதியில உட்கார்ந்து இருந்து கொண்டு சாம்பல உட்கார்ந்து கொண்டு சாம்பலும் புழுதியும் வாரி தலையிலோடு போட்டு அழுதார்கள். பாவத்திலிருந்து ஒரு பூர்ணமான ரட்சிப்புக்காக மாத்திரம் தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. அவர்கள் என்ன குறை? சிங்காசனம் உண்டு, ஆளுக உண்டு, ராஜ்யம் உண்டு, பிரஜைகள் உண்டு, உலக பிரகாரமாக எந்த விதமான குறைவும் கிடையாது. அப்படி இருந்தும் தாங்கள் ஏன் இப்படி அழுதார்கள்? தங்களுடைய நிர்பந்தமான நிலையை உணர்ந்தார்கள். தாங்கள் பாவ சாபத்தில் ரட்சிக்கப்படாவிட்டால் பாவத்தின் சம்பளம் எவ்வளவு பயங்கர என்பதை அறிந்தார்கள், விசுவாசித்தார்கள். விசுவாசத்தில் அறிவு ஏற்பட்டது. ஆகினால் அழுது புறம்பினார்கள். எப்படி எதை விசுவாசித்தார்கள்? கர்த்தருடைய சுவிசேஷத்தை விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய சுவிசேஷத்தை விசுவாசித்தார்கள். பாவம் போக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே பரிசுத்தம் அளிக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே பாவம் போக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே பரிசுத்தம் அளிக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே மரணம் போக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே நித்திய ஜீவன் அளிக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே மரணம் போக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே நித்திய ஜீவன் அளிக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே சாபம் போக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஆசீர்வாதம் அளிக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே சாபம் போக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஆசீர்வாதம் அளிக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே நரகம் போக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே நித்திய ராஜ்யம் அளிக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே நரகம் போக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே நித்திய ராஜ்யம் அளிக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே பாவம் போக்கும் மருந்தொண்டிருக்கிறே இயேசு கிறிஸ்துக்குள்ளே
பரிசுத்தம் அளிக்கும் மருந்தொன்றிருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளே. தங்களுடைய பாவங்களுக்காக அழுது புலம்பினார்கள். அழுது 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 புலம்பினார்கள். புலம்பினால என்ன வந்தது? அவர்களுக்கு பாவத்திலிருந்து மகிமையான விடுதலை பெற்றார்கள். அழ வேண்டியதான காலத்தை, புலம்ப வேண்டியதான காலத்தை அறிந்து கொண்டார்கள். அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தினார்கள். அழுது புலம்பினார்கள், மகிமையான விடுதலை பெற்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசியுங்கள். உலகத்திலே கிறிஸ்து இயேசுவின் பாடு மரணத்தை குறித்து அல்லது கிறிஸ்து இயேசு அவதாரத்தை குறித்து ஆகிலும் அவர் மனுக்குலத்துக்காக பாடுபட்டதை குறித்து ஆகிலும் ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு எந்த விதமான ஒரு உணர்வும் கிடையாது. அது உலகம் இன்றைக்கு விரிவான நிலைமையில மிகவும் விஸ்தாரமாக காணப்பட்டு கொண்டிருக்கவே, ஆனாலும் கூட இவர்கள் உணர்கிறது இல்லை. அதே சமயத்தில் யாராகிலும் தங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அல்லது தங்களுடைய இனஜனத்தை சேர்ந்தவர்களோ யாராகிலும் உலகத்தோடு கடந்து போயிருக்குமான அவர்களை குறித்து இவர்கள் ஒருபோதும் மறக்கிறதும் இல்லை. அந்த உணர்வு இவர்களை விட்டு ஒருபோதும் நீங்கிறதும் இல்லை. அதை குறித்து மறக்காமல் நம்முடையவர்கள் அல்லது நம்முடைய சொந்தக்காரர்கள் இந்நாள் உலகத்தோடு போனது அல்லது மரித்து போனது என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை குறித்தான எந்த விதமான எண்ணத்துக்கு ஒரு குறைவு கிடையாது. அதே சமயத்துல தனக்கு வேண்டி பாடுபட்டு மரித்தவரை தான் அவர்களுக்கு தெரியாது. தனக்கு வேண்டி பாடுபட்டு மரித்ததான தனக்கு வேண்டி அவனுக்கு வேண்டி அவனவனுக்கு வேண்டி தனக்கு வேண்டி ஒருவர் உலகத்தோடு மரித்திருக்கிறாரே அதுதான் தெரியாது. இது எவ்வளவு அக்கிரமம் அநியாயம் என்று யோசித்து பாருங்கள். அவன் செய்த பாவத்தை பார்க்கிலும் இன்னும் அதிகமான அக்கிரமம் இது. செய்கிறதான பாவங்களை பார்க்கிலும் இன்னும் அதிகமான துரோகமும் அதிகமான அக்கிரமம் இது. ஏன் தனக்கு வேண்டி ஒருவர் உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்திருக்கிறாரே அதை பற்றி அவனுக்கு எந்த விதமான உணர்வாகிலும் உண்டா, எண்ணமாகிலும் உண்டா? இவருக்கு தன்னுடைய ஜென்மத்து வந்திருக்கிற அழிவிலிருந்து அவனை விடுதலையாக்கி ஆதி மகிமையை கொடுக்கும்படியாக அழியாமை கொடுக்கும்படியாக ஒருவர் இப்படி வந்து உலகத்தோடு பாடுபட்டு ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து பரலோகராஜ்யத்தில் போயிருக்கிறாரு. மறுபடியும் அவர் வரப்போகிறாரு. இதை குறித்தான ஏதாவது ஒரு உணர்வோ அறிவோ மனசு வந்திருக்கிறதா? இப்படி ஏதாவது ஒரு மதம் வேணும், அதற்கு வேண்டி இருக்கிறது அநேகர் மதத்துக்கு வேண்டி. தனக்கு வேண்டி பாடுபட்டு மரித்தவராகிய ஒருவர் அவர்தான் கிறிஸ்து மார்க்கத்தை உண்டாக்கினார். அவர்தான் ரட்சிப்பின் வழியை உண்டாக்கினார். அவர்தான் பரலோகராஜ்யம் போகிற மார்க்கத்தை மறுபடியும் திறந்து வைத்தார். மனுக்குலத்துடைய பாவத்தினால் அக்கிரமத்தினாலும் அடைக்கப்பட்டு போன பரலோகத்தின் மார்க்கத்தை அவர் மறுபடியும் வந்து திறந்து வைத்தார். அவரை குறித்தோ அவருடைய வழிகளை குறித்தோ அவருடைய பிரமாணங்களை குறித்தோ அவர் தனக்காக பாடுபட்டு மரித்த குறித்து அதை பற்றி ஒரு எண்ணம் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் விட்டுக்கொண்டு ஒரு மதம் வேணும் அந்த எண்ணத்தோடு இருக்கிற அநேக இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு நிருபம் 4:8-9 வசனங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடுவது. பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். அவ்வளவு நிர்பந்தமான நிலைமையோடு மனுஷன் காணப்பட்டு இருக்கிறார். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடுவது. அப்படியே நான் தப்புவா என்று இது அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். பாவம் மாத்திரம் போவாது. இதான் இப்போ உள்ள ரட்சிப்பு. இப்போது
எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கான். நான் ரட்சிக்கப்பட்டு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். பாவமோ அவனை விட்டு நீங்கிறதும் இல்லை போனது. இப்படிப்பட்டதான ஒரு வகையான ரட்சிப்பு உலகத்துல இருந்து மனுக்குலத்தை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறது. இதான் சாத்தாவுடைய பயங்கரமான கொடிய வஞ்சகம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான அனுபவம் என்ன? எந்த அனுபவத்தோடு, எவ்விதமான அனுபவத்தோடு ரட்சிப்பை சொந்தமாக்குறார்கள்? எப்படி ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள்? பாவம் நீங்கி ஜனங்கள் விமோசனம் அடைந்த வழி என்ன? எண்ணினார்கள், துயரப்பட்டு துக்கித்து அழுதார்கள். துயரப்பட்டு துக்கித்து அழுதார்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்களை இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். அழுதிருக்கிறியா? அழுதிருக்கிறியா? ரட்சிக்கப்பட்டவனே, அழுதிருக்கிறியா? 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 யதார்த்தமா ரட்சிப்பு தானா அனுபவத்தில் இருக்கிறது. அதான் பாவத்தை உள்ள மூடி வைத்துக் கொண்டு நீர் இருக்கிறியா? நடக்கிறியா? கண்களிச்சி மாமலிச்சி வைத்துக் கொண்டு பார்க்க பார்த்து கொண்டு அங்கேயும் எட்டி எட்டி பார்த்து நரகம் தப்ப மாட்டாய், எரிகிற சூளை தப்ப மாட்டாய். ஜாக்கிரதை. வேதத்துல சொல்லி இருக்கிறதான அந்த வழியின்படி கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த வழி, அந்த ஏற்பாடுகள், அவைகளின் படி ஒரு மனுஷன் நடந்து அந்த ரட்சிப்பன் அனுபவத்தை சொந்தமாக்குவானால் அவன் பக்தன் தான். அவன் தான் பக்தன். யார் ரட்சிக்கப்பட்டார்கள்? ரட்சிக்கப்பட்ட எப்படி ரட்சிக்கப்பட்டான்? பாவத்துக்காக அழுது புலம்பினான். அழுது புலம்பி நாப்புகளா புலம்பி 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 கர்த்தருடைய சந்திப்பை அடைந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் அனுபவமாய ரட்சிப்பை சொந்தமாய் கொண்டான். நீ இவ்விதமாக அழுது புலம்பிதான் ரட்சிக்கப்பட்டாய். அழுது புலம்ப காரணமான ஆழமான பாவுணர், ஆழமான பாவுணர் அவனுக்குள்ள ஏற்படுகிறது. சுயத்தை விசுவாசிக்கிறான். சுயத்தை விசுவாசித்த உடனே அவன் இயேசு கிறிஸ்து தனக்காக பாடுபட்டு மரித்ததையும் பாடுபட்டு மறித்து தனக்காக உண்டு உணைத்திருக்கிற மைமையான பாயத்தையும் குறித்து அறிந்து கொள்கிறான். அவைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். அப்போது இனி நான் பாவத்தில் முன்னேறக்கூடாது, பாவடியில் இன்னும் செல்லக்கூடாது, இதுவரையிலும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்ததே பாக்கி ஆகிவிட்டது, இதற்கு முன் நான் செத்து நரகத்து போயிருப்பேன், அநேக மரண அவதிகள் என்னை பிடித்தது உண்டு, ஆனா இனிமேல் நான் என்ன செய்யக்கூடாது, இந்த பாவடியில இன்னும் நான் முன்னேறக்கூடாது என்று அறிந்து உணர்ந்து பாவத்தை அறிக்கை பண்ணி அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். பாவம் ரட்சிப்புக்காக. அப்போது அவன் உண்மையான மனசாட்சியோடு பூர்ணமான ஒரு பிரதர்ஷியோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன வருகிறது? பரிசுத்த ஆவியாருடைய ஒரு கிரி ஏற்படுகிறது. பரிசுத்த ஆவியுடைய கிரி ஏற்பட்டு அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியுடைய கிரி ஆரம்பிக்கிறான். தேவன் மகா இறக்க உடையவர். எவனையும் ரட்சிக்க எப்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த பாவியானாலும் அவரிடத்துல திரும்பி வருகிறவனை அவர் ரட்சிக்க எப்போதும் அவனோடு எதிர்பார்த்து கிரிச்சுகிறவர் கிறிஸ்து இயேசு. சகல பாவிகளுக்கு பார்வட்டு மறித்தவர், ஒரு பாவியாவது கெட்டுப்போ கூடாது என்று விருப்பத்தோடு திருவசுத்தத்தோடு காணப்படுகிறவர். எவன் அவருடைய சட்டத்தின்படி திரும்பி அவர் நோக்கி கூப்பிடுகிறானோ அவர் ரட்சிக்க அவனோடு எதிர்பார்த்து கிரிச்சுகிறவர். ராப்பகலாக இடப்படாமல் அல்லேலூயா. என்ன செய்கிறார்? எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இவன் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். பாவத்தை குறித்த மனஸ்தாவத்தோடு, நல்ல உண்மையான மனசாட்சியோடு, பூர்ணமான உண்மையான பிரதர்ஷியோடு, இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், உமது சித்தம் மாத்திரம் செய்வேன், பரிசுத்தமாக மாத்திரம் வாழ்ந்து உமது சித்தம் மாத்திரம் செய்து உண்மையை பின்பற்றி உமது கற்பனைகள் பிரமாணங்கள் எவ்வளவு உண்டு அவையின்படியே நான் உலகத்திலே காலம் வரையிலும் நடந்து கொள்வேன் என்று நல்ல பிரதர்ஷம் பண்ணி அவன் கர்த்தரை நோக்கி பாவத்தை அறிக்கை பண்ணி பாவத்தை குறித்தான மனஸ்தாவத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போது என்ன வருகிறது? பரிசுத்த ஆவியாருடைய ஒரு பலத்த கிரியை அவனுக்குள்ள நடைபெறுகிறது. பரிசுத்த ஆவியாரும் அவனுக்குள்ள கிரிச்சதோடு என்ன வருகிறது? ஹிருதயமெல்லாம் நொறுங்கி சின்ன பின்னமாயி அவன் அழ ஆரம்பிக்கிறான். அவன் அழும்போது என்ன வருகிறது? இவ்விதமாக இருதயம் நொறுங்கி அழும்போது என்ன வருகிறது? அவனுக்கு மறைவா இருந்த பாவங்கள் எல்லாம் பளீரென்று அவன் கண்கள் முன்க அப்படியே சீன் மாதிரி தெரிகிறது. அத்தனை பாவங்களையும் அவன் காணும் போது இன்னும் அதிகமாக அழுது துயரப்பட்டு துக்கித்து அலறி புலம்ப ஆரம்பிக்கிறான். அலறி 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 அவன் தாங்கக்கூடாத வேதனையோடு, சகிக்க கூடாத மனஸ்தாவத்தோடு கண்ணீர் விட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்போது 5 ஆயத்தோடு ரத்தத்தோடு கிறிஸ்து இயேசு அவனை சந்திக்கிறார். அவர் அவனை சந்தித்ததும் பாவம் அவனை விட்டு நீங்கி பறந்து போகிறது. அல்லேலூயா. பாவத்திலிருந்து பூர்ண ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க அனுபவத்தோடு எழும்புகிறான். அவருடைய ரத்தம் அவனை பாவமரம் கழுவு. இதான் ரட்சிப்பு. இது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஒரு பொய் கூட போவான். பொய் எவனிடத்துல உண்டு, சகல பாவம் இடத்துல உண்டு, அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா?
முதலாவது மனுஷனுக்குள்ள கிரிச்சுக்கிறது பொய் தான். ஒரு சிறு குழந்தையை கவனித்து பாருங்கள். சிறு குழந்தையா இருந்து பிராயபக்கம் வந்தவுடன் நடக்க ஆரம்பிக்கிறது. அதற்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிராயபக்கம் வரும்போது அதற்குள்ளே இருக்கிறதான பாவம் வெளிப்படத்தக்க ஒரு சிறு பக்குவம் பருவம் வந்த உடனே முதலாவது அந்த குழந்தை பொய் தான் சொல்லு. முதலாவது அதுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற பாவம் பொய். முதல் பாவம் பொய். இந்த முதல் பாவமாகிய பொய்யே போகாவிட்டால் அவனுக்குள்ள எத்தனை பாவம் உண்டோ அத்தனை பாவம் கூடி கொண்டிருக்கிறது. அவன் வெறும் பாவி. அநேக பக்தர்கள் புயிர்ந்து கூட ரட்சிக்கப்படாதபடி எண்ணுகிறார்கள் தாங்கள் என்னமோ ஒரு பெரிய நிலையில இருக்கிறதாக. இதான் சாத்தாவுடைய பயங்கரமான வஞ்சகம். ஆரம்பத்தில் முதலாவதாக சிறு குழந்தையா இருக்கும் போது அவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது பொய். முதலாவது பாவம் பொய். அவனுக்குள்ள வெளிப்பட்ட முதலாவது பாவம் பொய். இந்த பாவமே இன்னும் போகவில்லையா? அப்படியானால் எந்த பாவம் போனது அவனை விட்டு? அத்தனை பாவம் அவனுக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது. அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல என்பது. ஆனால் இப்போ இந்த ஒரு பெருங்கூட்டம் ஜனங்களுக்கு தெரியாது ரட்சிப்பு என்றால் என்ன தெரியாது. ஆகினாலே இன்னும் பாவத்தில் நடந்து உழைந்து கொண்டே இருக்கிறார்கள். ரட்சிப்புக்காக ஜனங்கள் எப்படி அழுது புலம்புகிறார்கள்? 6வது சங்கீதம் 6-7 வசனத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா ஸ்தோத்திரம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், இரவு முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். பாருங்கள், இரவும் கூட அழுகை, இரவும் கூட ஒரே அழுகை, ஒரே அழுகை. இரவு கூட அவன் ஒரே அழுகை. பெருமூச்சினால் என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், இளைத்து போனான். பெருமூச்சு விட்டு 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 ஒரு மாதிரி கோதரங்கட்ட நிலை. பெருமூச்சு விட்டு 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 ஒரு கோதரங்கட்ட ஒரு இளைத்து போன ஒரு நிலை. ராம் முழுவதும் என் கண்ணீர்னால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி, என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டில நனைக்கிறேன். ரட்சிப்பென்றால் என்ன? ரட்சிப்பென்றால் என்ன? அது எப்பேற்பட்ட பாக்கியம்? அது இரா முழுவதும் என் கண்ணீர்னால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி கட்டில நனைக்கிறேன். அல்லேலூயா. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? இது உள்ள பாவத்தை மூடி வைத்துக்கொண்டு நானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப ரட்சிக்கப்பட்டு பேசும்போது அது என்ன இது என்ன சந்தோஷம்? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சந்தோஷம் என்றால் அளவிட முடியாது. அவனுக்கு சந்தோஷம், அவனை தூக்கி 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 உயர்த்தும் சந்தோஷம். இது ஒரு முகால் கலங்கி எப்படி எல்லாம் ஆயி ஒரு ரட்சிக்கப்பட்டவன் போயிருந்து சொல்லுவான், சந்தோஷம் என்றால் சொல்லி அறிவிக்க முடியாது சந்தோஷம். ஆண்டவர் என்ன சந்தோஷத்தினால் நிரப்பி இருக்கிறாரு. சந்தோஷம் என்றால் என்ன சந்தோஷம்? சந்தோஷம் என்றால் அவரை தூக்கி 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 உயர்த்தும் சந்தோஷம். இப்படி ஒரு சந்தோஷம் நம்ம ஜனங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறாரா என்று அதிசயப்பட ஆச்சரியப்படத்தக்க என்ன சந்தோஷம்! ரட்சிக்கப்பட்டால் அவன் என்ன சந்தோஷமா இருக்கிறான், என்ன சந்தோஷம்! அளவிட முடியாது சந்தோஷம். 6வது இருக்கும்போது பிரசங்கம் சந்தோஷம் பற்றி 6வது ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் யாராவது சாட்சி உள்ளுக்கு ஒரு வெப்பராளம், முகத்துக்கு ஒரு கருப்படி. பாருங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள். ஒருவர் பாவ மன்னிப்பு குறித்து ரட்சிப்பை குறித்து கேள்விப்பட்ட உடனே ரட்சிக்கப்படாவிட்டால் அவனுக்கு வந்திருக்கிறதான சம்பளத்து குறித்து அவன் விசுவாசித்து அறிந்த உடனே கண்ணீர் விட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். அலறி 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 அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். ராத்திரி காலங்கள்ல கூட அவன் கண்ணீர்னால அவன் படுக்கை மிகவும் ஈரமாக்கி அவன் கட்டில அப்படியே நனைக்கிறான். ஒரு ராஜாவோட அனுபவம் கூட எப்படி ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, அழுது புலம்ப வேண்டிய காலம் எது என்று அறிந்து கொள். நீ இன்னும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படவில்லையா? உன் பாவத்திலிருந்து நீ ரட்சிக்கப்படுகிற காலம் வரையும் அழுது புல வேண்டிய காலம் இதென்றாரி. பாவத்திலிருந்து நீ பூர்ணமாய் ரட்சிக்கப்படுகிற காலம் வரையிலும் நீ அழுது புல வேண்டிய காலம் என்பதை நன்றாக சரியாக அறிந்து கொள். சரியாக அறிந்து கொள். அழுது புல வேண்டிய காலம் என்பதை சரியாக அறிந்து கொள். இந்த அறிவு உனக்கு வருமானால் நீ நிச்சயமாக பயங்கரமான அழிவில் நாசத்திலும் தப்பித்துக் கொள்வாய். பயங்கரமான அழிவிருந்தும் நாசத்திலும் தப்பித்துக் கொள்வாய். உன்னை விட்டு எடுபடா நல்ல மைமையான பாக்கியமாகிய பங்கையும் சொந்தமாக்கிக் கொள்வாய். இவ்விதமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்காக உலகத்தில் பாடுபட்டு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் மகிமையான பாக்கியங்களை குறித்து விசுவாசித்தார்கள். ஆயினால் என்ன செய்தார்கள்? அவைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் வேதத்தில் சொல்லி இருக்கிறாரோ அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து அவைகளை சொந்தமாக்கும்படியாக அழைத்து கொள்கிறார்கள். ஒரு கூட்டம் சபைகளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவேல் தீர்க்கதரிசனம் 1 அதிகாரம் 12 முதல் 15 வரை வாசியுங்கள்.
திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதுளை பேரிச்சம் கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனுபுத்திரை விட்டு ஒழிந்து போயிட்டு. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்து போயிட்டு. சபைகளையும் கிடையாது, ஊழிய காலத்திலும் கிடையாது. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒழிந்தது. ஆனால் உணர்கிறானா? அது தெரியாது. அதுல சாத்தான் கண்ணா மூடி போட்டான். இங்க வேதம் என்ன சொல்றது? வாசி. ஆசாரியர்களே இரட்டுடுத்தி புலம்புங்கள். ஆசாரியர்களே இரட்டுடுத்தி புலம்புங்கள், டர்சூடுங்கள். ஆசாரியர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, பாவத்துல மாண்டு போனவனே, பாவியே, ரகசிய பாவியே, பாவத்துல சொத்து போனவனே, நீ இனி தப்பு வேணுமானால் இரட்டுடுத்தி புலம்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவன் சொல்லுறான், நானும் போவேன் என்று. எங்க போவான்? நரகத்து போவான். பாவத்துல விழுந்து செத்து முடிந்து கிடந்து கொண்டு சொல்றது, நானும் போவேன், நானும் போவேன். எங்க போவான்? ஆசாரியர்களே இரட்டுடுத்தி புலம்பு, துக்க வஸ்திரத்தை உடுத்து கொண்டு உன் பாவம் போக, பாவத்தில் ரட்சிக்கப்பட, பாவத்துல சொத்து போன நீ மறுபடியும் தேவ இரக்கம் பெற்றுக்கொள்ள, தேவ இரக்கம் பெற்று நீ மறுபடியும் அந்த ஸ்தானத்திலிருந்து புத்தீர் அடைந்து எழும்ப வேண்டுமானால் இரட்டுடுத்து புலம்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரட்டுடுத்து புலம்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்துடைய நிலையை கர்த்தர் முன்னதாக அறிந்து யோவேலை கொண்டு பேசியிருக்கிறார். இதுதான் இன்றைய சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. சபையின் நிலைமை இது. ஆசாரியர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரனே, பாவத்துல மாண்டு போனவனே, தந்தோட அற்று போனவனே, பாவத்துல சொத்து போனவனே, நித்திய ஜீவன அற்று நித்திய ஜீவனை இழந்து போனவனே, விபச்சாரியே, துன்மார்க்கனே, பொல்லாதவனே, வேசிக்கல்லனே, அழுது புலம்பு, ரெட்டொடுத்து கொண்டு அழுது புலம்பு, ரெட்டொடுத்து கொண்டு அழுது புலம்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாகம். பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள். பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே, கர்த்தருடைய ஊழியக்காரனே, அழுது அலறு, அலறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலறு, அலறு என்று சொல்லுகிறார். ஓய் நாய்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஓய் நாய்கள், ஆடுகளை பெரும் ஓய் நாய்கள், பெருவயற்று சோம்பேறிகள். என்ன சுகம்? எவனத்துல துன்மார்க்கமான பாவம் இருக்கிறதோ அவனத்துல பரிசுத்தாவின் இருக்கிறதும் இல்லை. அங்கே பரிசுத்தாவுடைய கிரியையும் கிடையாது. வேத சத்தியம், மகா சத்தியம், அதற்கு மாற்றமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசி. என் தேவனுடைய தொண்டரே, நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டெடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். சுருக்கமா சொன்னார், ஊழியக்காரர்களே, இவர்கள் என்ன கர்த்தர் சொல்கிறார்? ரெட்டு உடுத்தி கொண்டவர்களாக ராத்தங்கள், ரெட்டு உடுத்தி துக்கவசம் எடுத்துக்கொண்டு புலம்பி புலம்பி அழுது அழுது புலம்பி புலம்பி ராத்தங்கு, ராத்தங்கு, அழுது அழுது சும்மா இருந்து உறங்காது, தப்பு மாட்டான்னு கர்த்தர் சொல்கிறார். யோவேல் அதிகாரம் வாசித்த விட்ட பாகம் முதல். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். இன்னைக்கு தூங்காதே என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தூங்காதே, இன்னி புசிப்பிலையும் குடிப்பையும் இறைச்சி பொறிக்கிறதுலையும் சமயத்தை போக்காதே. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பரிசுத்த உபவாச நாள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். பிறகு விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். உன்னையும் ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்துற உபவாச நாள் நேமி. உன்னையும் ஜனங்களையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தம் பண்ணும் உபவாச நாளை, பரிசுத்த உபவாச நாளை நியமனம் பண்ணு, நேமி. விசேஷித்த ஆசரிப்பை கூறு. பிறகு மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பிறகு அந்த நாள் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ நாள் மகா பயங்கரமாய் தீவிரத்து இதோ வந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மகா சங்காரம் போன்ற நியாயத்தீர்ப்பு நாள் இதோ தீவிரமாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆயினாலே அதற்கு முன்னாக தப்பித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 அதிகாரம் 12-13 வசனங்கள். 2 அதிகாரம் 12-13. அதனால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், பரிதாபம். கிறிஸ்து மார்க்கம் என்றால் என்ன தெரியுமா? கிறிஸ்து யாருன்னு தெரியுமா? பைபிள் என்றால் என்ன தெரியுமா? பைபிள் என்றால் என்னன்னு கேட்டா சொல்லுவார்களா? கிறிஸ்து மார்க்கம் என்றால் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியுமா? இந்த ஜனங்களை நம்பி ஒரு கூட்டம் ஜனங்கள் நம்பி நரகத்து போய் கொண்டே இருக்கிறோம். இவர்கள் எல்லாம் இப்ப காலத்தை விசாரிக்கலாம். இவரு காலம் எப்ப முடியும் என்று. ஏன் யார நான் என்ன தொந்தரவு பண்ணுகிறேன்? சத்தியத்தை பேசுகிறேன். பரலோராஜ்யம் போகிற மார்க்கத்தை கர்த்தனுக்கு வெளிப்படுத்தி தந்தவைகளை காண்பிக்கிறேன், பேசுகிறேன், அறிவிக்கிறேன். யாரை என்ன தொந்தரவு செய்ய போறேன்? ஆத்மாக்கள் நரகத்து போகக்கூடாது என்று ஜனங்களுக்கு வேண்டி இயேசு கிறிஸ்து துடி துடித்து அகோர் வேனோடு பாடுபட்டு மரித்தவர், ஜீவனை கொடுத்தவர்.
அப்படின்னு அவர் எவ்வளவு வேதனைப்படுவார், வேதனை ரொம்ப அதிகம். அதனால இப்ப கணக்கு பாக்குறாங்களாம் எப்படி காலம் எப்போ முடியும் என்று. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்து கொண்டு பண்டிகை கொண்டாட பிரயாசப்பட்டார்கள். என்ன நடந்தது? அதை பற்றி பேச சமயம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. காலத்தை யோசிக்கிறேன். இப்போது இந்த உபவாசத்தோட சேர்ந்து காய்ச்சலும் கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் வந்தது. உடனே சில ஆட்களுக்கு எல்லாம் அங்க என்ன, ஆனா கழிந்த வாரத்தையும் பிரசங்கம் பண்ணத்தான் செய்தேன். அந்த காய்ச்சலோடும் கர்த்தர் தாங்கினார், நடத்தினார். காய்ச்சலும் பனியும் குளிர்களும் எங்க பறந்து போனது என்று தெரியாது. என்னுடைய பறவை எங்க அதை எப்போ அதை பறத்தி அடித்தார் என்று உள்ளது எனக்கு தெரியாது. என்ன அறியாம போனதெல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் ஒன்றும் ஒருவரும் தேடி கணக்காக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கம். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் எப்படி திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இருதயங்களை கிழித்து நொறுங்குண்ட இருதயத்தோடு திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது வஸ்திரங்களை கிழிக்கிற ஒரு முறை உண்டு பழைய ஏற்பாட்டின் காலத்துல. ஏதாவது துக்கத்துக்கு எதுவான ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே வஸ்திரத்தை கிழித்து போடுறது, சால்வையை கிழித்து போடுகிறது, வஸ்திரத்தை கிழித்து போடுகிறது. இது அவருடைய ஒரு பழக்கம். அதான் இந்த பிரதான ஆசாரியன் கூட வஸ்திரத்தை கிழித்து போடுவான். இயேசு கிறிஸ்துவ தியானிச்சு கொண்டிருக்கிற சமயத்திலேயே வஸ்திரத்தை கிழித்து போட்டான் ஒரு பிரதான ஆசாரியன். அது அவளுக்கு ஒரு பழக்காகி விட்டது. அதான் கர்த்தர் சொல்றார், வஸ்திரத்தை கீறி பிரயோஜனம் இல்ல, இருதயத்தை கிழி. வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தோடு, நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பு. அல்லேலூயா. அப்போது நீ தப்பித்துக் கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறவருமாயிருக்கிறார். 15-16 வசனம். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷத்தை ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்த. சபையை பரிசுத்தப்படுத்த, தப்புமான சபையை பரிசுத்தப்படுத்த சொல்கிறார். ஜனத்தை கூட்டு, சபையை பரிசுத்தப்படுத்து. உன் மூலம் சபை அசுத்தமானது. நீ அசுத்தமானாய். ஊழியக்காரனை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நீ அசுத்தமானாய், சபை அசுத்தமானது. இனி நீ பரிசுத்தமாகு, நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். அதற்கப்புறம் ஜனத்தை கூட்டி சபையை கூட பரிசுத்தப்படுத்து. இல்லாவிட்டால் நியாயத்தீர்ப்பு உன்னை நிறுத்துவேன் சொல்கிறார். இல்லாவிட்டால் நியாயத்தீர்ப்புல உன்னை நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சபையா, சபையை பற்றி கவலை உண்டா? இக்காலத்துல ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் சபையை பற்றி ஏதாவது கவலை உண்டா? சபையை பற்றி என்ன உண்டா? சபையை பற்றியா கவலை? ஆனா கர்த்தர் இவங்களை தப்ப விட மாட்டார். உன்னை முதலாவது பரிசுத்தம் பண்ணு. உன் பாவத்துக்கு அழுது புலம்பி மன்னிப்பை ரட்சிப்பை பற்றி எழும்பு. பரிசுத்தத்தை பரிபூர்ணமா பெற்றுக்கொள். அதற்கப்புறம் ஜனத்தை கூட்டி சபையை பரிசுத்தம் பண்ணு கர்த்தர் சொல்கிறார். பிறகு என்ன? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். பால் உண்கிற குழந்தைகளை கூட விடாதே, அதையும் கூட கூட்டு என்று சொல்கிறார். இந்த சிறு குழந்தை நின்னாதே, அவர்களையும் கூட கூட்டு. இது காலம் கடைசி. அல்லேலூயா. இது காலம் கடைசி ஆகிவிட்டது. ஆகினாலே ஒரு பால் உண்கிற குழந்தைய கூட விடாதே என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன? மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. அவர்கள் அங்க தங்கி இருந்து குறிக்கப்பட்ட காலம் வரை அங்க இருக்க வேண்டிய காலம் இது இல்லைன்னு சொல்கிறார். கல்யாண பொண்ணும் அந்த மணவாள அல்லது புருஷனும் தங்களுடைய மறைவை விட்டு அவர்களும் உடனே புறப்பட்டு வர வேணும். குறிக்கப்பட்ட நாள் என்று அங்க இருக்க வேண்டாம். அது காலம் இதல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு குறிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு. அதுவரையில என்ன செய்ய வேணும்? அவர்கள் அங்கே இருந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வரணும். ஆனால் இது காலம் அதல்ல என்று சொல்கிறார். காலம் அதல்ல, கடைசி காலம். இவருடைய அறையை விட்டு மணவாளனே, கல்யாணம் பண்ணப்பட்ட புருஷனே, புது தம்பதியே, உடனே நீ அறையை விட்டு வெளியே வா என்று சொல்கிறார். அல்லேலூயா. வெளியே இறங்கி பாவத்துக்கு அழுது புலம்பி மன்னிப்பை ரட்சிப்பை உடனே பெற்றுக்கொள், உடனே பெற்றுக்கொள். இதோ கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா.
அனுபவத்தை உடனடியாக ஊழியக்காரனும் சபையும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டிய இன்றைக்கு அநேக சபைகள் நிர்பந்தமான நிலைமையில் கிடக்கிறது. பெந்தேகோஸ்து சொல்ல சபைகள் அவருடைய நிலைமையெல்லாம் மாறினது, குணங்கள் எல்லாம் மாறினது, எல்லாம் மாற்றம். இப்போது தப்ப வேண்டுமானால் யோவேலை கொண்டு இன்றைக்கு சபைகள் என்ன நிலைமையில மாறி இருக்கிறதோ அதையே பேசி இருக்கிறார். அதை பார்த்து அவன் தப்பித்துக் கொள்ள மனம் உண்டான தப்பித்துக் கொள்ளலாம், இல்லாவிட்டா தப்ப முடியாது. இவ்விதமான ஜனங்கள் எண்ணினார்கள், அழுதார்கள், புலம்புறார்கள், துயரப்பட்டு துக்கித்து அலறி புலம்புறார்கள். எதுக்காக? பாவத்திலிருந்து பூர்ணமான ரட்சிப்புக்காக. இதுதான் விசுவாசம். பாவத்திலிருந்து பூர்ணமான ரட்சிப்புக்காக எவன் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நோக்கி ஜெபம் பண்றாரோ இவன் தான் கிறிஸ்துவை விசுவாசித்தவன். இவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். எந்த ரோகத்தையும் மாற்று, எந்த வியாதியும் உடனே மாறுகிறது. கர்த்தருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரண வைத்தியர், ஆபரேஷன் வைத்தியர். ஒரு மனுஷனுடைய கரலோ ஈரலோ கூம்போ அல்லது ரத்தாசியத்திலேயோ அல்லது இருதயத்திலேயோ குடல்லையோ எந்த விதமான கேடு இருந்தாலும் கர்த்தர் இந்த பாகத்தை அறுத்து தூர எறிந்து கொண்டு நல்ல புதுசா வைக்கிறவர் ரண வைத்தியர் அல்லது ஆபரேஷன் வைத்தியர். இயேசு கிறிஸ்து கர்த்தர் ரண வைத்தியரா இருக்கிறார். அப்போ அவர் ஆபரேஷன் பண்ண எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒருவருக்கும் தெரியாது. அந்த வலி இருந்த, அந்த புண் இருந்த, அந்த வியாதி இருந்த அந்த பாகம் அப்படியே போய்விடுறது. எப்படி? நல்ல சுகம் ஆகிறது. பிறகு பார்த்தால் அந்த கேடு இருந்த இடம் மாறி நல்ல புதுசு கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர், எத்தனை காயங்கள், எத்தனை க்ஷயங்கள், எத்தனை குஷ்டங்கள் மற்றும் எள்ளு க்ஷயம், எத்தனை பேர் மற்றும் இருதயத்துல வியாதி வந்து குணானது, எத்தனை பேர், எத்தனை அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகள் சொல்ல இப்போ சமயம் இல்லை. இதுதான் விசுவாசம். இவ்விதமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள யார் கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களே கர்த்தரை விசுவாசித்தவர்கள். அப்போது எந்த ரோகத்திலும் அவர்கள் விடுதலை அளிக்கிறார், எந்த பிசாசையும் துரத்துகிறார், எந்த கேடையை மாற்றுகிறார், பெரிய அடையாளங்களை அற்புதங்களை நடப்பித்து மகிமையான விடுதலை அவனை கட்டளையிட்டு பாவத்திலிருந்து பூர்ணமான ரட்சிப்பையும் கூட அளிக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஆதி கிறிஸ்துவோட அனுபவம் என்ன? பாவத்தில் ஒரு பூர்ணமான ரட்சிப்புக்காக அழுது புலம்பினார்கள். அடுத்தபடியாக என்ன செய்தார்கள் தெரியுமா? பின்மாற்றக்காரர்களாக காணப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களும் மறுபடியும் மன்னிப்பை ரட்சிப்பையும் பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் நோக்கி அழுது புலம்பினார்கள். பிரதிஷ்டையை புதுப்பித்துக் கொண்டு அவர்களும் கர்த்தர் நோக்கி அழுது புலம்பினார்கள். அவளை கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. மருத்துவ குறைவிலிருந்து விடுதலை பெற முடியாத அழுது புலம்பினார்கள். அழுது புலம்புறியா நீ? கடமைக்காக ஜெபம் பண்ற ஒரு கூட்டம் பக்தர்களா? தப்ப மாட்டாய். அப்படியானால் உனக்கும் கிறிஸ்துவும் வெகு தூரம். கடமைக்காக ஜெபம் பண்றவன் பரிசுத்த குறைவிலிருந்து ஒரு பூர்ணமான விடுதலை பெற்று பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்திக் கொள்ள முடியாத அழுது புலம்பினார்கள். பரிசுத்த குறைவை உண்டாக்கும் இச்சைகள் எத்தனை அவர்களுக்குள்ள கிரிதோ அதிலிருந்து பூர்ணமான விடுதலை பெற்று பரிசுத்தத்துல வளர்ந்து பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு பூர்ணமான பரிசுத்தமான சொந்தமாக்க முடியாத அழுது புலம்பினார்கள். பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களா மாறினார்கள். தேவனுடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் வரங்களினாலும் நிறைக்கப்பட்டார்கள். அளவிட முடியாத சந்தோஷம். என்ன சந்தோஷம்! அளவிட முடியாத சந்தோஷம். அதற்கப்புறம் இவர்கள் இன்னும் அழுது புலம்புகிறார்கள். பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். ஏன்? எதுக்கு? நாங்களே விதமான பாக்கியத்தை கிருபையினால தேவ இரக்கத்தினால பெற்றிருக்கிறோமே. இந்த இனஜன பந்துக்களாவது குடும்பத்திலாவது மற்ற ஆட்களாவது உலகமாவது உலகத்துல காணப்படுற என்ன ஜனங்கள் இவளை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையே, இந்த பாக்கியத்தை இன்னும் அறியாது இருக்கிறார்களே. அது மாத்திரமல்ல, இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் போது எப்படி இருப்பார்கள், என்ன சந்தோஷத்தோடு காணப்படுவார்கள். இன்றைக்கு துக்கம், வியாகுலம், சஞ்சலம், தவிப்பு, மகா நிர்பந்தமான நிலைமையோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே. இதல்லவா கிறிஸ்தவ வாழ்க்கை? இவ்விதமான அனுபவத்தை பெற்றவர்கள் அல்லவா கிறிஸ்தவர்கள். இவ்விதமான பாக்கியத்தை கிறிஸ்து இயேசு பாடுபட்டு உண்டு வைத்து இவர்கள் இன்னும் அதை அறியாமலும் அதை அடையாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி இவர்கள் அவர்களுக்கு வேண்டி புலம்புகிறார்கள். அவர்களுக்கு வேண்டி ஆனந்த கண்ணீர் விட்டு புலம்புகிறார்கள். வியாகுலத்தோடு வேதனையோடு தங்களுடைய பாவங்களுக்காக புலம்புற காலம் வேற, அந்த கண்ணீர் வேற, இது வேற. இது என்ன? மற்ற ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்புகிறார்கள். அழுது விதமான பாக்கியத்தை ஜனங்கள் சொந்தமாக்கவில்லையே. அது மாத்திரமல்ல, கடைசி முடிவு மனுஷனால தாங்க கூடாத வேதனை அல்லவா. 5 நிமிஷம் கூட மனுஷன் சகிக்க மாட்டானே, தாங்க மாட்டானே. அப்படிப்பட்ட நரக வேதனை அல்லவா இவர்கள் அனுபவிக்க போறாள் என்று எண்ணி இவர்களுக்கு வேண்டி மற்றவர்களுக்கு வேண்டி கண்ணீர் விட்டு புலம்புகிறார்கள், புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். சரிதான அனுபவம்? சரிதானா? வேதத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். என்ன?
பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரங்களை சம்பாதித்து வைக்கும் எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தங்கள் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கும் சிலந்தி பூச்சியுமே. இந்த 4 ஜந்துவை பற்றி என்ன சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர்? மகா ஞானம் உள்ளவைகள். இந்த 4க்கும் மகா ஞானம் இருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 30 முதல் வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதல் ஜந்து என்ன? எறும்பு. இந்த எறும்பு மகா ஞானம் உள்ளது. அது என்ன? தன்னுடைய காலத்தை அறிந்து கொள்கிறது. தன்னுடைய காலத்தை தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறது. அதுதான் அதுல காணப்படுகிற மகா ஞானம். மனுஷன் அதை பார்க்கலாம் எவ்வளவு பருமனா இருக்கிறான், எவ்வளவு நெட்டையா இருக்கிறான், மனுஷனை எவ்வளவு விசேஷமாக தேவன் சிருஷ்டித்தா. உலகத்துல காணப்படுகிற சகல சிருஷ்டிகளை பார்க்கலாம் மிகவும் விசேஷமாக, மிகவும் மேன்மையாக, சகல சிருஷ்டிகளுக்கும் அதிகாரியாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷன் இந்த எறும்பு பார்க்கலும் கீழ்த்தரமா இருக்கிறான் என்பது. எறும்பு பார்க்கலும் இப்போது அவன் மிகவும் கீழ்த்தரமான நிலைமையில காணப்பட்டு கொண்டிருக்கிறான். சோம்பேறியே, நீ எறும்பு இடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். எறும்பு இவனு குரு. அவ்வளவுதான். எவ்வளவு கெட்டிக்காரனாக உலகத்துல எவ்வளவு ஸ்தானத்தையும் மானத்தையும் உடையவராக இருந்தோம், என்னென்ன பதவிகள் இருந்தோம், இன்றைக்கு பாவத்துல ஜீவிக்கிற மனுஷன் இந்த எறும்பை விட கீழ்த்தரமா இருக்கிறான் என்று பைபிள் வேதம் சொல்லுகிறது. எறும்பு இடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அப்போது எறும்பு ஒரு குரு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு எறும்பே குரு. அப்போது இது எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமையில் இருக்கிறான் என்று கவனித்து பாருங்கள். எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமையில் இருக்கிறான் என்பதை கவனித்து பாருங்கள். சோம்பேறியே, ஆவிக்கிற ஜீவியத்துல ரட்சிப்பின் அனுபவத்துல தேவனத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களிலே தேவனுடைய வாக்குத்தம் சொல்கிறான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறத இன்னும் சோம்பேறித்தனம் அசதி நிர்விசாரத்தோடு காணப்படுகிற சோம்பேறியே, நித்திர பிரியனே, படுத்து 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 கைகளை முடக்கி வைத்தோடு இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டு நித்திர பிரியத்தை இடம் கொடுத்து கட்டு போகிற சோம்பேறியே, எறும்பு இடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்துல தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். நீதிமொழியின் புஸ்தகம் 6 7 8 வசனம். அப்போது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எறும்பு தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அறிந்து கொள்றது. ஆகினால வேனல் காலம், கோடை காலம், அறுப்பு காலம் வரும்போது உடனே போய் காப்புகளா வேலை செய்து அதற்கு அவசியமான ஆகார பொருட்கள் அத்தனையும் சேர்த்து அது தங்குற இடத்துல வைத்துக் கொள்கிறது. இனி அடமழை காலம் வரும்போது இதுக்கு வெளியரங்க ஆபத்து. அந்த காலத்துல இது என்ன செய்ய தெரியுமா? ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு தன்னுடைய வாசலத்தை விட்டு வெளியே நீங்க அவசியம் இல்லை, நீங்காதபடி அங்கே இருந்து தாராளம் சாப்பிட்டு கொண்டு சுகமா இருக்கும். இதை பார்க்கலும் பெரிய ஜந்துக்களா காணப்படுவதெல்லாம் ஆகாரம் இல்லாம அலைந்து கிடந்து கஷ்டப்பட்டு அலறி சிலது செத்து முடியும். அங்கிங்க ஆகாரம் தேடி போறதுல என்ன அடமழை காலத்துல பாக்கியாலையும் தண்ணி, யாலாலையும் தண்ணி, ஆற்றிலையும் தண்ணி, தோட்டிலையும் தண்ணி, ரோட்லையும் தண்ணி, விளையலையும் தண்ணி, எங்கும் தண்ணி. இதை பார்க்கலும் பெரிய ஜந்துக்களா இருக்கிறதெல்லாம் அநேக என்ன செய்யும்? அந்த அடமழை காலத்துல அங்கெங்கும் அலையும், ஆகாரம் கிடைக்காம சத்தம் போடும், கதரும், கண்ணீர் விடும், அநேகம் சாகவும் செய்யும். ஆபத்துக்குள்ள அகப்பட்டு சாகும், ஆகாரம் இல்லாம சாகும். ஆனால் இது என்ன செய்யும்? யாதொரு ஆபத்து இல்லாம நன்றாய் சாப்பிட்டு கொண்டு. இதான் மகா ஞானம் உள்ளதுல ஒன்று. சிறியவளாயிருந்தும் அது மனுஷனை பார்க்கும் எவ்வளவு ஞானம் உள்ளது. உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நீ அறிந்திருக்கிறியா? உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நீ இன்னும் அறியாவிட்டா எறும்பு இடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று பரிசுத்த ஆவியார் சொல்லுகிறார். அல்லேலூயா. 9வது வசனத்தை வாசியுங்கள். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கரை போலவும் நீ தரித்திரனாவா என்று கர்த்தர் சொல்கிறார். தரித்திரம் வழிபோக்கரை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஒரு காலத்திலேயும் ஆவிக்கிற நிலையில நீ ஐஸ்வர்யவனாக மாட்டாய், ஒரு அனுபவத்தையும் பெற மாட்டாய், ஒரு ஆசுரம் பெற மாட்டாய். தரித்திரம் அநேகரை பார்த்தால் பரிசுத்தவான்கள் தேவ பக்தர்கள் சொல்கிறார்கள், ஆவிக்கிற ஜீவியம் என்று அவர்களை கிடையாது, வெறும் தரித்திரர்கள். வெறும் தரித்திரர்களா இருக்கிற ஆவிக்கிற ஜீவம் என்ற ஒரு அனுபவம், ஒரு சிறு அனுபவம் கூட கிடையாது. விதமான நிலைமையோடு உலகத்துல காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். உன்னுடைய அனுபவத்தை சரியாய் கண்டுபிடித்துக் கொள். அப்போது தேவனுடைய ஜனங்கள் பூர்ணமான பரிசுத்தமான சொந்தமாய் கொண்டு அளவிட முடியாத சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உலகத்தில் வாழ்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கேற்ற ஆயத்தத்தோடு காணப்பட்டு என்ன பாக்கியவான்களா உலகத்தில் பிழைக்கிறார்கள். அப்போது இவர்கள் இனி மற்றவர்களுக்காக அழுது புலம்புகிறார்கள். ஊழியர்களுடைய அனுபவம் என்ன தெரியுமா?
ஊழியக்காரர்கள் பூர்ணமான பரிசுத்தமாக சொந்தமாய் கொண்டு அதற்கப்புறம் வரங்களினாலும் வலிமையிலாம் நிறைக்கப்பட்டு அதற்கப்புறம் கண்ணீர் விட்டு புலம்பி வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். கண்ணீர் விட்டு புலம்பி வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அதற்கும் கண்ணீர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரருடைய சந்தோஷமோ அளவிட முடியாதவைகள். அளவிட முடியாத சந்தோஷத்தை பெற்று உலகத்தில் வாடுகிறார்கள். ஆனால் தங்கள் உத்தரவாதத்தில் அவர்கள் விழிப்புடையவர்களாக இருக்கிறார்கள். கண்ணீர் விட்டு புலம்பி வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறலுக்காக கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அழிந்து போகிற ஆத்மாக்களாக, ஆத்மாக்கள் பருவத்தடைந்து பரலோக ராஜ்யம் போகிறதற்காக, கட்டழிந்து போகிற உலகத்துக்காக, ஆத்மாவுக்காக இன்னும் அதிகமாக கிறிஸ்து இயேசுவின் வருகை வரையில் கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் வருகை வரையிலும் கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். நான் ஊழியக்காரருடைய அனுபவம். அல்லேலூயா. தீமோத்தேயு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 தீமோத்தேயு 1:3 வாசியுங்கள். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சாயிருந்து. உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. தீமோத்தேயுடைய அனுபவம் என்ன? எப்போது ஆத்மாவில கண்ணீர் விட்டு புலம்புறது. பவுல் மாத்திரம் இல்லை, பவுல் ரோமாபுரியில் இருந்து கொண்டு எழுதுகிறார் இந்த நிருபத்தை. தீமோத்தேயு நினைக்கிறாரு, உண்மையோட உத்தமத்தோடு தனக்கு பூர்ணமான கீழ்ப்படுதலோடு காணப்பட்டு கிறிஸ்துக்காக ஜீவன வருத்த ராப்பகலாய் பாடுபட்டதான தீமோத்தேயு. அப்போது நான் இரவும் பகலும் இடவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படி உன்னை காண வாஞ்சியா இருந்து. உன்னை காண வாஞ்சியா இருந்து கடைசியாக பவுலுக்கு இந்த தீமோத்தேயுவை காணணும் என்று ஒரே வாஞ்ச. என்ன நினைக்கிறாரு? அவனுடைய கண்ணீர். ஆத்மாவுக்காக ராப்பகலா கண்ணீர் விட்டு புலம்புறவன் ஆகினால நான் இரவும் பகலும் என் ஜெபங்களில் இடைவிடாமல் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியா இருந்து. அதுக்கப்புறம் பவுல் சொல்லுகிறார், என்னோடு லூக்கா மாத்திரம் தான் இருக்கிறான், வேற ஒருவரும் இல்லை. நீ சீக்கிரமா இடத்துல வர ஜாக்கிரதைப்படு. 4:9-21 வாசிக்கும் போது நீ சீக்கிரமா இடத்துல வர ஜாக்கிரதைப்படு. மாறி காலத்துக்கு முன்னதாக என்னிடத்துல வர ஜாக்கிரதைப்படு. கடிதம் இங்க வந்தது. தீமோத்தேயு கடிதத்தை வாங்கி பார்த்தார், படித்தார். இங்க இருந்து புறப்பட்டார். போகும் என்ன இரத்த சாட்சியா மரித்தார். கடைசியாக தீமோத்தேயு காண என்று ஒரு வாஞ்சை காண முடியாது. தீமோத்தேயு எவ்வளவு தூரம் கூட இருந்து ஜாபகலாக ஜீவன் எடுத்து பாடு. ஆகையினால சபையை பற்றி அநேக காரியங்கள் சொல்ல வேண்டிய உண்டு, அதையும் சொல்ல வேணும். மரணத்துக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் சரியானது. மரண தீர்ப்பு உண்டாகும் என்று அறிந்த உடனே நிருபம் எழுதினார். மரண தீர்ப்பு உண்டாகும், இனி கொலை செய்வார்கள் என்று அறிந்த உடனே என்ன செய்தார்? கடிதம் எழுதினார். கடிதம் எழுதி முடிந்த உடனே வந்தது ஜட்ஜ்மெண்ட் ஆனது, பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று. தீமோத்தேயுக்கு கையில நிருபம் வந்து கிடைத்தது. இதையும் வாங்கி படித்துக் கொண்டு தீமோத்தேயு சீக்கிரமா புறப்பட்டு ரோமாபுரியில சேருகிறது முன்ன பவுலை கொலை செய்தார்கள். காண முடியவில்லை. கடைசியாக ஒரே ஒரு விருப்பம். எவ்வளோ கஷ்டப்பட்டார், ஜெயில இருந்தார், கஷ்டப்பட்டார். பசி, தாகம், தங்க இடம் இல்லாத நிலைமையோடு ராப்பகலாக ஆத்மாவோடு பாடுபட்டு கடைசியாக வயதாகி உபாசித்து அவருடைய உயிர் ஜீவனெல்லாம் போய் புறம் கோதலானது, வயதுகானது. கடைசியாக இரத்த சாட்சியா மறிக்கக்கூடியான சந்தர்ப்பம் வந்தது. தீமோத்தேயு காணும் என்று ஒரு ஆசை. அதுக்கப்புறம் தீமோத்தேயு தான் பவுலுடைய ஸ்தானத்திலிருந்து ஊழியம் செய்ய போகிறான். அதற்கு சொல்ல வேண்டிய காரியங்களும் அறிவிக்க காரியங்களும் உண்டு. சபையை பற்றின அநேக காரியங்கள் உண்டு. அதுக்கப்புறம் தீமோத்தேயு காணும் என்று ஆசை உண்டு. அதுக்கப்புறம் மாறி காலம் ஆனதுனால ரொம்ப குளிரா இருக்கு, ஆகினால அந்த மேலங்கியை கூட கொண்டு வா என்று அந்த மேலங்கியை கூட எடுத்து கொண்டு வா. குளிர் காலம், வயது, எப்படி ஆயினும் அவருக்கு காண முடியல. கண்ணீர் விட்டு புலம்புறவன் தீமோத்தேயு. அதற்கு பவுலை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிலிப்பியர் 3:18 வாசியுங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயந்தர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன். கண்ணீரோடு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர், ராத்மாளுக்கு ராப்பகலாக கண்ணீர் விட்டு புலம்புறவர், கண்ணீரோடு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞன்று அநேகந்தரம் நான் உங்களுக்கு சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன். இதுதான் கிறிஸ்துவின் வருகை வரையிலும் உலகத்தில் இருக்கிற காலம் வரையிலும் புலம்பல், அழுகை, புலம்பல், அழுகை, புலம்பல். இதுதான் ஊழியக்காரருடைய அனுபவம். புதித்து குடித்து அங்க இத்திர பண்ணி சமயத்தை போக்க ஒன்று அவர்களுக்கு நேரம் இல்லை. பொழுதுபோக்குறது அங்க நேரம் இல்லை, அங்க நேரம் கிடையாது. கர்த்தரை கொடுக்கிறது சாப்பிடுகிறார்கள், பிழைக்கிறது வண்டி சாப்பிடுகிறார்கள், பிழைக்கிறது வண்டி.
சாப்பாட்டுக்கு வேண்டி பிழைக்கிறவள் அல்ல, பிழைக்கிறது வேண்டி சாப்பிடுகிறார்கள். பிழைக்கிறது வேண்டி சாப்பிடுகிறார்கள். ராப்பகலாக தாங்கள் உலகத்தில் இருக்கிற காலம் வரையிலும் ஆத்மாவுக்காக அழுது புலம்புகிறார்கள். ராப்பகலா முழங்கால நின்று அழுது புலம்புகிறார்கள். சுவிசேஷத்தையும் கண்ணீரோடு அறிவிக்கிறார்கள். ஆசியாவிலே காணப்பட்ட விசுவாசிகளை நீதார்கள் பூர்ணமான பரிசுத்தமாலை சொந்தமாய்க்கொண்டு அதற்கப்புறம் மற்ற அழிந்தோர் ஆத்மாவுக்காக வேண்டிய கண்ணீரோட்டு புலம்புகிறார்கள். ஊழியக்காரர்கள் எண்ணிதார்கள் பரிசுத்தத்தில் பூர்ணமாக்கப்பட்டார்கள். வரங்கடனால் வலிமையினால் கிருமியினால் நிறைக்கப்பட்டார்கள். கண்ணீரோட்டு புலம்பி வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்காக கண்ணீரோட்டு புலம்புகிறார்கள். கெட்டழிந்த ஒரு ஆத்மாக்களை கர்த்தர் ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி வரைக்கு ஆயத்தப்படுத்த முடியாகவும் கண்ணீர் விட்டு ராப்பகலா புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அழவும் புலம்பும் ஒரு காலம் உண்டு. நகைக்கவும் நடனம் பண்ணவும் ஒரு காலம் உண்டு. நகைக்கவும் நடனம் பண்ணவும் காலம். அப்போது பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் நகைக்கிறவர்களாகவும் நடனம் பண்ணுகிறவர்கள் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். நகைக்கிறவர்கள் நடனம் பண்ணுகிறவர்கள் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு அளவிட முடியாத சந்தோஷத்தோடு உலகத்திலே காணப்படுகிறார்கள். அதற்கப்புறம் இனி உலகத்தோட பிரிந்து பரதேசத்துல போற பிறகு என்ன சந்தோஷம், அடக்க முடியாமல் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். சந்தோஷம் பொங்கி 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 மரித்து போன பரிசுத்தவான்கள் அனுபவம் தெரியுமா? 3ஆம் வாரம் ஆகிய பரதேசுக்குள்ள இருக்கிறார்கள். அவர்கள் அடக்க முடியாத சந்தோஷத்தோடு சந்தோஷம் பொங்கி 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 அவர்களால் அடக்க முடிகிறது இல்லை, அடக்க முடியாமல் சிரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தங்களுக்கு வேண்டி பாடுபட்டதை குறித்து அறிந்தார்கள், உணர்ந்தார்கள், தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். காணிக்கையாக தங்களை அவருடைய பாத்திரம் படைத்தார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுக்கு அறுக்கும் பலிகள் நுறுங்குண்டாவிதான், தேவனே நுறுங்குண்டும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணீர். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நுறுங்குண்டாவிதான். ஜீவ பலியா தன்னை ஒப்புவிக்கிறான். 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நுறுங்குண்டாவிதான், தேவனே நுறுங்குண்டும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணீர். அப்படிப்பட்டவனே பலி ஜீவ பலியாக அவன் தன்னை கர்த்தருடைய பாதத்தில் படைக்கிறான். அவன் அப்படி அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறார். அவனுக்கு அவசியமான சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. கல்வாரி மாமலமே கை கால்கள் ஆணிகளால் காடாவப்பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டே குரோசில் வேதனையோ சிரசில் முள்முடியோ குரோதிசும் துவதோ ஓரோய் கீற்றல் மனதை கோரோசில் வேதனையோ சிரசில் முள்முடியோ கோரோதிசுல் துவதோ ஓரோய் கீற்றல் மனதை அஞ்சாதேயல் மகனே மில்சோகுல் பாவமதால் நெஞ்சம் கலங்காதே தஞ்சம் நானே உனக்கு எனக்கே பாடு உனக்காகத்தானே ஏன கோலம் அடைந்தேன் உன்னை ரட்சித்தேனென்றார்
ஈன கோலம் அடைந்தேன் உன்னை ரட்சித்தேனென்றார் கர்த்தரில் சத்தமாதே சத்தியம் என்று நம்பி பக்தியுடன் விழுந்தே முத்தம் செய்தேனவரை என் பாவம் நீங்கியதே எக்கேடும் ஓடியதே சந்தேகம் மாறியதே சந்தோஷம் பொங்கியதே என் பாவம் நீங்கியதே எக்கேடும் ஓடியதே சந்தேகம் மாறியதே சந்தோஷம் பொங்கியதே கல்வாரி மாமலமே கை கால்கள் ஆணைகளால் காடாவப்பட்டவராய் கர்த்தர் துங்க கண்டேன் குரோசில் வேதனையோ சிரசில் முள்முடியோ குரோதி சுந்துவதோ ஓரோய் கீற்றல் மனதை குரோசில் வேதனையோ சிரசில் முள்முடியோ ஓரோதி சுந்துவதோ ஓரோய் கீற்றல் மனதை கர்த்தர் எல்லாரையும் ஒன்று போல ஆசிரியக்க முடியாத சித்தம் கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நீட்டி அதற்கென்று ஆலோசனை அளித்து பரிசுத்தாவியானவரை கொண்டு மகா இரக்கத்தோடு உருக்கத்தோடு மகா சிநேகத்தோடு அன்போடு கிரியை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவரை இலவசமாய் கொடுக்கிறவர் சகல ஆசுவாங்களை அடைந்து இக வர ஆசுவாங்களை ஏராளமாய் பெற்று செல்வமாய் பிழைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை கேட்ட ஆயத்தோடு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்து உலகத்திலே வாழ்வார்கள், பாக்கியவான்களா காணப்படுவார்கள். இவர்கள் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து மகிமையும் மகத்துவமான காரியங்களை நடப்பித்து அவருடைய ஜனங்களை போல பெரியவர்கள் வேற ஒருவரும் இல்லை, உலகத்துக்கே அவர்கள் பெரியவர்கள் என்று காண்பித்து அவருடைய நாமத்தை மயப்படுத்தி அவர்களை வழி நடத்தி கொண்டே இருப்பார். கண்ணின் கண்மணியை போல எப்போது இடவிடாமல் கூட இருந்து அவருடைய கிருபியினால் கருத்தினால் தாங்கி 5 காயத்துள் வைத்து பாதுகாத்து வழி நடத்தி கொண்டே இருப்பார். அளவில்லாத ஆசுவங்களை கட்டளையிடுவார். குழந்தைகள் எல்லாரும் அளவில்லாமல் ஆசிரிப்பார். ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தர் பேசி அறிவிக்கிறதான வார்த்தையை விசுவாசித்து அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியாக ஜாக்கிரதையாருங்கள். அசதிக்கு நிர்விசாரத்துக்கு இடம் கூட அப்படி உணர்வோடு வாஞ்சியோடு தாகத்தோடு காணப்பட்டு அளவில்லாத ஆசுவாங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராமே. அன்புள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே.
பேச அறிவித்த திரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சமயத்திலும் பேச அறிவிக்கிற வார்த்தைகளை விசுவாசித்து பூர்ணமான கீழ்ப்படிதலோடு தங்களுக்கு அவசியமான சகல ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளத்தக்கதாக ஜனங்கள் எல்லாரும் கிருபையும் கெஞ்சுறோம் பிதாவே. 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக பரிசுத்தோடு பலத்தைகள் இடம்பித்து அன்புள்ள பிதாவே அளவில்லாத ஆசுவங்களை கட்டளையிட கெஞ்சுறோம் பிதாவே. ஒலிபெருமின திரு வார்த்தையை கேட்கிறவளும் திரு சன்னிதியிலே காணப்பட்டு உமது வார்த்தையை கேட்கிற அனைவரையும் அளவில்லாமல் ஆசிரிக்க கெஞ்சுறோம் பிதாவே. ரோகிகளை சுத்தமாக்க வேண்டிய பிதாவே. அடையாளங்கள் அற்புதம் நாமத்தை ஏற்படுத்த கெஞ்சுறோம் பிதாவே. குழந்தை சிறு எல்லாரும் அளவில்லாமல் ஆசிரிக்க கெஞ்சுறோம். தூதன்மாரை அனுப்பி ஜனங்கள் போகிற வருகிற இடங்கள் எல்லாம் மகிமையான பாதுகாப்பை அளித்து உமது நாமத்தை மையப்படுத்தி வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே இன்றைய பாதுகாக்க ஸ்தோத்திரம். இன்னும் ஜனங்கள் போகிற இடங்கள்ல எல்லாம் தூதன்மாரை அனுப்பி ஜனங்களை கண்மணியை போல பாதுகாக்க கெஞ்சுறோம் பிதாவே. ஜனங்கள் எங்கிருந்தெல்லாம் வந்து எங்கெல்லாம் போகிறார்கள் கண்டு கொண்டிருக்கிற அறிந்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே அங்கெல்லாம் தூதன்மாரை அனுப்பி கண்மணியை போல ஜனங்களை பார்த்து வழிநடத்தி நாமத்தை மையப்படுத்த கெஞ்சுறோம் பிதாவே. ஜனங்களை பிரயாணத்தில் கூட இருக்க கெஞ்சுறோம் பிதாவே. சால ஆபத்து சால தீமைக்கு மேலே பாதுகாக்க முடியாது அன்புள்ள பிதாவே. பொல்லாவியல் மூலமா பொல்லா ஜனம துஷ்ட ஜனம திருடமாறு மூலமா இந்த சேதங்கள் அப்படி பாதுகாக்க முடியாது. விஷ ஜனங்கள் ஊரும் பிராணிகள் மற்றும் ஜனங்கள் மூலம் இந்த சேதங்கள் அப்படி எல்லாரையும் பாதுகாக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. வியாதி உண்டாகலாம் அணுக்கணினாலோ கால மாற்றத்தினாலோ மழையினாலோ மஞ்சனாலும் எந்த விதமான கேடுகளும் அணுகாபடி எல்லாரும் உமக்குள்ள மறைத்து 20 மறைத்து 5 மறைத்து பாதத்து வழிநடத்த முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. சுற்றிலும் ஐக்கியம் வந்து பாதத்து வழிநடத்த முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. அன்புள்ள பிதாவே வாகன வசதி எல்லாரும் கட்டளட்டலாம் சந்தோடு மகிழ்ச்சியோடு சொந்தங்கள் தங்கள் வீடுகளில் குறிக்கப்பட்ட செம்மறி சென்று சேர்ந்ததாக யாரும் கிருபை முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. எல்லா குடும்பங்களும் தங்கி வாசம் பண்ணி அளவில் ஆசுரத்தை கட்டளட்டு நாமத்தை வைப்பது முடியாது கெஞ்சுறோம். எல்லா குடும்பங்களும் பரிசுத்த குடும்பங்கள் ஆக்கி ஜனங்களை ஆசிரித்து இவர் ஆசனம் 7ஆம் தலைமை கட்டளட்டு வரைக்கும் எல்லாரும் ஆயத்தப்படுத்த முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. ஜனங்களுமே விசுவாசித்து நாமத்தில் படைக்கத்தக்கதாக அன்புள்ள பிதாவே சகல காரியத்தை சேர்த்து ஆசீர்வாதத்தை கட்டளைத்தக்காக ஜனங்கள் எல்லாரும் கிருபை முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. அன்புள்ள பிதாவே போகல் மரத்தில் காத்தரலும் உங்க நாமத்தை மையப்படுத்தலும் தூதன்மாரோடு காத்தரலும் சுற்றிலும் ஐக்கியமா வந்து காத்தரலும் சகல ஜனங்களோடும் விசேஷ பாதுகாப்பு எப்போதும் இடவிடாமல் உண்டாயிருக்க முடியாது கெஞ்சுறோம் பிதாவே. குழந்தைசர் எல்லாரோடும் உமது மகிமையான பாதுகாவல் எப்போது இடவிடாமல் உண்டாயிருக்க முடியாது கெஞ்சுறோம். ஆசிரியத்திலும் காத்தலும் நாமத்தை மேம்படுத்தும் வரைக்கும் எல்லாரும் ஆயத்தப்படுத்திடும். கிருபையாரக்கவர் அன்பா தேவாரம் மேல்பரிய சுநாமத்தில் ஜெபங்கள் அன்புலப்பரா பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் சமரத்தோடும் கூட இருப்பதாக.